இந்த புள்ளைய பெத்து போடுற கடனை தீர்க்கவே ஜென்மம் எடுத்து அடி பாவி. ஐயா இதை அவனுக்கு ஊட்டுங்க. அம்மா நீ எனக்கு வேணாம் ரகு. Sir, I am BE graduate from Palakkad, sir. Going to Chennai for an interview. I lost my original certificates and money in the train, sir. I need just 500 rupees, sir. My mother is a heart patient, sir. I must get this job to save my mother, sir. Otherwise, she will die. Sir, please give your address, sir. I'll send back this money immediately, sir. When I reach my place, sir. I have only 300. It's okay, sir. Thank you. Thank you very much. Thank you. Hello, give me 10 rupees. I don't have any change for my bus. Sorry, boss. Chillera illa. Express easy Dana Bhavanasam Servarare Mundamre. Bhavanasam. Sir, Bhavanasam. ஆமா. ஏறுங்க சார். இல்ல அது வந்து அட லக்கேஜ் எல்லாம் கேட்க மாட்டேன் ஏறுங்க சார். தம்பி இன்ஜினியர் கோவிந்தராஜ் சார் ஒண்ணுமா வந்தானே? ஆமாண்ணே. வாங்க இப்படி உட்காருங்க. உத்தியோகம் தேடி போயிருக்கா சொன்னாவ வேலை கிடைச்சதா? எங்கண்ணே? டிக்கெட். ஒரு விக்ரமசிங்கவரம் கொடுவே. எனக்கும் சேர்த்து ஒரு பானை தீர்த்தம் எடுத்துருங்க. சேஞ்ச் இல்ல. சேர்த்து கொடுத்து தொலைவே. நேரம். டிக்கெட். அடுத்த முறை பாக்குறப்ப இந்த பணத்தை திருப்பி கொடுத்துறேன்னு. அம்மா காரி செத்து கிடக்கா பணத்தை எடுக்க காசு வேணும்னு திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன் பணம் கேட்டாமே. கொண்டாட்டிக்கு மருந்து வச்சிருந்த 200 ரூபாய் பணத்தை சுளைய எடுத்து கொடுத்தோமே. தென்காசியில வந்து அதே கடையை கீழே போய் யூனிட் அசம்பிள் பண்ணிட்டு சொல்லுங்க. ஓகே. சூப்பர் டி மது. பாரு. நான் என்னடா பண்ணுவேன்? தும்மல் வந்துடுச்சு. இன்னும் 10 நிமிஷத்துல மறுபடியும் எல்லாம் விரிஞ்சிடும். அப்ப தொட்டுப்பேன். யோ இங்க வாயா. மேல வா. இருங்க மேல வாரம்.
காசு கடி ஐ டோன்ட் ஹேவ் a single பை. அப்புறம் எதுக்கு ஐஸ் கேண்டி காரனை கூப்பிட்ட? ஐயோ ஐஸ் வாங்கலனா உதைக்க போறான். என்ன வேணும்? பால் ஐஸ், கப் ஐஸ், கோன் ஐஸ், சாமி ஐஸ், குச்சி ஐஸ், நமிதா ஐஸ். என்ன வேணும்? நமிதா ஐஸ். ஒண்ணு வேணா சுதா, சுமாரு. இதுக்கு தான் கூப்பிட்டேன், நீ போயிட்டு வா. ஏய், இது லார்டியா? விடு அவனை. நாங்க யார் தெரியுமா? எங்க அப்பா யார் தெரியுமா? கோபிநாத், சீஃப் இன்ஜினியர். இந்த ஏரியாலயே நீ ஐஸ் வைக்க முடியாது. ஐயோ, யார கேட்டவனே பீர்ல எடுக்குதே. ஏய், மறுவாதி ஐஸ் வாங்கிட்டு போ. சரி, குடு. எனக்கு நமிதா ஐஸ். உனக்கு? எனக்கு அமிதாப் பச்சன் ஐஸ் வேணும். என்னது? அமிதாப் பச்சன். ஓ, சோலே. சரி சரி, காசை கொடு. ரூபா காசை கொடுத்துருந்துமா? அங்கிள், அதோ அங்க எங்க மாமா வந்துட்டு இருக்காரு, அவர்கிட்ட வாங்கிக்கோ. பாய் மாமா. see you மாமா. பாய் அங்கிள். சார் சார், 30 ரூபா எடுத்துட்டு போங்க. நான் எதுக்கு கொடுக்கணும்? உங்க அக்கா பசங்க ஐஸ் வாங்கி தின்னதுக்கு. அக்கா பசங்களா? சார் கை கூட காமிச்சிங்களா? கை காமிச்சவங்களா? எனக்கு அக்கா மாமா பசங்களா? என் நெத்தியில என்ன இழிச்சவா என்ன எழுதி ஒட்டி இருக்கு. போறோம் வாரவெல்லாம் ஏன் பாக்கெட்ல கை வைக்கிறீங்க? இல்லல, எனக்கு தான் சனிய உச்சந்தலையில ஊஞ்சல் கட்டி ஆடுது. ஒரு கொலைகேசன் தப்பிச்சு பழம் சொல்லி இப்பதான் வெளியே வந்தேன். நேர்மையா ஐஸ் ஊத்து போடலான்னு பார்த்தா என் அருவா ரத்த ஈரமாக்கம் என் பொழப்பு சாயாதுடா. ஐயோ மாஸ்டர், சீட் எப்படி இருக்கு? தருதலைங்களா? உங்களால சீட் இல்லாம சைக்கிள் ஓட்டுறேன்னு. இந்தா இந்த வாட்சை வச்சுட்டு ஆளை விடு. எப்பாவது இந்த பக்கம் பார்த்தா உன் 20 ரூபாய்க்கு கொடுத்துட்டு. 30 ரூபா. சரியா? என்ன பாருகோ, இன்னைக்கு அந்த குட்டி சாத்தானங்கிட்ட நீ மாட்டினுட்டியா? ஆமாங்க, ஐஸ் வாங்கி தின்னுட்டு என்ன மாமான்னு கை காமிச்சிட்டு போயிட்டாங்க. இவ்வளவுதானே? நேக்கு நடந்த வன்கொடுமையை கேட்டேன்னு வச்சுக்கோ, அப்படியே பதறி போயிடுவாய். அவ தோப்பனார் யோகா கத்துண்டா நல்லதுன்னு என்னண்டா அனுப்பி வச்சா. நானும் தலைகீழ நின்னு சொல்லி கொடுத்து பார்த்தேன். இந்த மரமண்டைகளுக்கு ஏறினா தானே, அதுக்காக கொஞ்சோண்டு கோவப்பட்டுட்டேன். என்னடா காலத்துக்கு சொன்ன கேபரே ஆடுற? உனக்கு நான் யோகா சொல்லி கொடுக்கறத வச்சுதான் உங்க அப்பா எனக்கு ப்ரமோஷனே கொடுக்கணும். கஷாப்பு குடிச்சு கோழி மாதிரி தொங்கி உன் பிரஷ் தானே இன்னும் தூக்கணும். அதுக்கு இந்த மந்திக்கு என்ன பண்ணிது தெரியுமா? மாஸ்டர் பேக் பனால். இவ்ளோ மோசமாவ நடந்துக்கிட்டாங்க. நீங்க அவங்க அப்பா அம்மா கிட்ட ரிப்போர்ட் பண்ண வேண்டியதானே? ஐயோ சொல்லியாச்சே. அவளும் ஒரு நாள் ஃபுல்லா வெயில்ல முட்டி போட வச்சா, அதோட அடங்கிடும்னு பார்த்தேன். ஆனா எரியறதில எண்ணெய் விட்ட மாதிரி கழுவுற தண்ணியில காரப்பொடிய போட்டு அடிச்சுக்க. ஐயோ ஐயோ, எரியறதே எரியறதே. சிரிக்காத. அந்த குட்டிச்சாத்தாருங்க கொட்டத்தை அடக்கி கூரையில தொங்க விடல. என் பேர் சாம்பஞ்சி வாயிரல. கொஞ்சம் சைக்கிளை பிடிப்பா, வேட்டியாவது மடிச்சு கட்டிக்கிறேன், கொஞ்சம் காத்தாடவாவது இருக்கும். அம்மா அது அப்புறம் எடுத்துக்கலாம், நீங்க போடுங்க போடுங்க. என்ன மார்க்கர் வந்து பானை தீர்த்தத்துல போய் விழுது? யார் விளையாடுறது? மாலதி அம்மா, சி ஒய்ஃப். கொழுப்பு குறையறதுக்கு புதுசா கத்துக்கிறாங்க. 40 பந்து காணாம போயிருக்கு. வாங்க. ஏஇ கோவிந்தராஜ் சார் சன்னு ரகுபதி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டு இருக்காப்ல. டென்னிஸ் ரொம்ப நல்லா விளையாட வருமா. கப்பெல்லாம் வாங்கியிருக்காரு. ஹலோ ஹலோ, நீங்க முதல்ல வால் பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு அப்பதான் அந்த பால் கண்ட்ரோல் வரும். எங்க போயிட்டு வரீங்க கண்ணுங்களா? சைக்கிளிங் இஸ் தி பெஸ்ட் எக்சர்சைஸ் மம்மி. ஜாகிங் போயிட்டு வந்தோம் மம்மி. ஐஸ் கேண்டி வாங்கி சாப்பிட்டீங்களா? இல்லையே, பாருங்க. டோன்ட் bluff. ஐஸ் சாப்பிடாம மணில எப்படி ஐஸ் கலர் வந்தது? நாங்க வேணாம் தான் சொன்னோம் மம்மி. அங்கிள் தான் நமிதா ஐஸ் சாப்பிட நல்லா இருக்குன்னு சொன்னாரு. எவன் அந்த அங்கிள்? நானா? What is this, Raghu? Frozen items la bacteria won't die.
இங்க பண்ற ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் எந்த கர்ம தண்ணியில பண்றாங்கன்னே தெரியல. இல்ல மேடம், அவங்க வாங்கி சாப்பிட்டுட்டு என் மேல இவங்களுக்கு பார்த்து பார்த்து செஞ்சே அடிக்கடி காய்ச்சல் குடைச்சல்னு படுத்துக்கிறாங்க. பத்தாதுக்கு நீங்க வேற. ஸ்டாப் இட் மேடம். பிள்ளைகளை ரொம்ப நல்லா வளர்த்திருக்கீங்க. இவங்க செய்யற அட்டூழியத்தை அக்கம் பக்கத்துல விசாரிச்சு பாருங்க, அப்ப தெரியும். பக்கத்து வீட்டு ஆயிரு ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு சொல்லிட்டாரு. அதான் வீட்டை பூட்டிக்கிட்டு நானே சாவி எடுத்துட்டு வந்தேன். அதுக்கு எதுக்குப்பா படி வழியா? விஞ்ச் வேலை செய்யாதா? அந்த விஞ்சி ஷிஃப்ட் முடிஞ்சு கீழே போய் அப்புறமா நான் மேல வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆயிடும். அதுக்கு 2 கிலோமீட்டர் படி ஏறி வரணுமாப்பா? பாருங்க வேர்த்து எப்படி மேல் மூச்சு வாங்குது. பாப்போலாம். இன்டர்வியூ சரியா பண்ணலப்பா. பூனா ட்ரிப் எப்படி இருந்தது? என்ஜாய் பண்ணியா? இந்த வேலை கிடைக்கிறதும் டவுட் தான். அந்த வீர சிவாஜியுடைய சமயக்கார ஃபேமிலி ஒரு ஹோட்டல் நடத்துறாங்களே, அட்ரஸ் கூட கொடுத்தேனே, போய் சாப்பிட்டியா? அந்த மின்ட் சிக்கன் எப்படி சூப்பர்ல? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுக்காம எலக்ட்ரானிக்ஸ் எடுத்திருக்கலாம். எனக்கு வேலையே கிடைக்காம போயிடுமோன்னு பயத்துல இருக்கேன். நீங்க என்னடானா மின்ட் சிக்கன் பத்தி பேசிட்டு இருக்கீங்க? டேய், எல்லாத்துலயும் விக்டரியும் ப்ராஃபிட்டையும் எதிர்பார்க்காதடா. லைஃப் போர் அடிச்சு போயிடும். இந்த பூனாகாரம் வேலை கொடுக்கலன்னா ஒரு தானாகாரம் கொடுத்துட்டு போறான். பாரு அங்க பாரு, மாமா வராங்க பாரு. மேய்க்கண்ணா, ஐயா திருநெல்வேலி போயிட்டு வந்துட்டியா? வாங்கிட்டீங்கயா? என்ன தம்பி ஊர்ல இருந்து வந்துட்டா போல. வந்துட்டாரு. பிராண்ட மாத்தி தொலைச்சிடாதே. ஓப்பனானா இது தம்பிக்கு மட்டும்தான்யா. ஐயோ என்னப்பா அதெல்லாம்? டேய், அப்பான்னு சொல்லி என்ன பெருசுல தூக்கி வைக்காதடா. ட்ரீட் மீ லைக் எ ஃப்ரெண்ட். பாரு, உன் சந்தோஷம் தானே எனக்கு முக்கியம். சிகரெட் பிடிக்காதுன்னு சொன்னா சீக்கிரட்டா பிடிக்க போறேன். தம் அடிக்கிறதுன்னு ஆயிடுச்சு. நல்ல பிராண்டாவே அடிச்சிட்டு போயேன். ஜோ 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 ஏன்டா தங்க ஆல்ற? மாமா வந்துட்டே பாரு. என்னடி நீ வந்திருக்க? உங்க அம்மா எங்க? ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கா மாமா. ஆஹா. ஏய் ஏய் ஏய். இந்தா இந்தா போ போ. அப்பா. ஓ. யாருப்பா அது? பார்த்தா மாதிரி இருக்கு. நம்ம சமயக்கார மாமி மரகதம்மா இல்ல, அவங்க பொண்ணுதான். ஜெயந்தி அது? ஆமா. தெருவுல புடவை விற்கிற ஒருத்தனோட போன வருஷம் ஓடி போயிட்டா. அவன் கழுத்துல காதுல இருக்க நகையெல்லாம் பிடிங்கிட்டு அவ வயத்துல குழந்தையும் கொடுத்துட்டு துரத்தி அடிச்சிட்டான். குரங்கு குட்டி மாதிரி உன்னை பெத்து மடியில கட்டிக்கிட்டு சீப்பட்டு இருக்கா. இவளை பத்தி व्यसனப்பட்ட இவ அம்மா துரும்ப அழைச்சு போய் ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்குமா நிறைய நடந்துட்டு இருக்கா. சத்தம் படாத. பாரு, இது சமைக்க தெரியுமா? போங்க மாமா, கல்யாணம் பண்ணி ஒரு புள்ளையும் பெற்றிருக்க, இது கூட தெரியாத எனக்கு. பாருங்க என் கை பக்கம். என்னோட சொல்ல சாப்பிடுப்பா. எப்படி இருக்கு? டிவைன் பா. இந்த சமைக்கிற நல்ல விஷயம் மட்டும்தான் உங்க அம்மாட்ட நீ ஒழுங்கா கத்துக்கிட்டு இருக்க. நீங்க ஐஸ் வாங்கி தந்ததா போய் சொன்னது அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. இவன் தான் போட்டு கொடுத்துட்டான் பொறுக்கி. சாரி கேட்டுட்டு வந்தாதான் வீட்டுக்குள்ள விடுவேன்ட்டாங்க. அதை நான் அப்பவே மறந்துட்டேனே. அது நேர்ல வந்து சொன்னாதான் நம்புவாங்க. ப்ளீஸ் வாங்க சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். நாட்டு முருங்கக்காய் ஒரு கட்டு வாங்கிட்டு வாங்கோ. இந்த கோசு பீட்ரூட் எல்லாம் சாப்பிட்டு நாக்கு செத்து கிடக்குறது. உனக்கு நாக்கு தான் செத்து கிடக்கு, எனக்கு 4 பக்கமும். அம்மா ஈஸ்வரா, எல்லாம் தரேன். சாப்பிட்டியா? சகுனமே தெரியல.